ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேமிங். நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை அப்லோட் தான் பண்ண முடியல. எதுவும் கோச்சிக்கிறாதீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தைலக்குழியாக தாங்க ஸ்டேம் பண்ண போகிறோம். தைலக்குழியாக பார்த்தீங்கன்னா பழைய ஆர்க் மொபைலில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு புது டைனோ நம்ம கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம டேம் பண்ண போகிறோம். தைலக்குழியாக பார்த்தீங்கன்னா ரெட்வுட்டில் மட்டும் தான் ஸ்பான் ஆகும். அதை டேம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சேடலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். அதை பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணி வச்சதை பார்த்திங்கன்னா கொண்டு போயிடலாம். இதான் பார்த்திங்கன்னா அதோட சேடல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம அதை டேம் பண்ண கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். நேராக பார்த்திங்கன்னா கழுகு எடுத்துகிட்டு ரெட்வுட் தான் பார்த்திங்கன்னா போகிறோம். இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க போகிறோம். ட்ராப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருக்கேன். ஸ்டோனில் தான் பார்த்திங்கன்னா கட்ட போகிறேன். அங்கே போய் ஜஸ்ட்டு சிம்பிள் ட்ராப் தான், நார்மல் ட்ராப் தான் எப்பயும் இப்போ தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிப்போம். தைலக்குலையா ஸ்பானிங் பார்த்திங்கன்னா ரெட்வுட்டில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையுமே இருக்காது, ரெட்வுட்டில் மட்டும் தான் இருக்கும். ரெட்வுட் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேப்போட சென்டருக்கு போகணும். நம்ம நான் நேராக அங்கே போய்ட்டு உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டேஞ்சரான இடம் பார்த்திங்கன்னா அது ரெட்வுட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இருக்கிற எல்லா பீஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. நான் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தைலா பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன். அது பார்த்திங்கன்னா 56 லெவலில் இருக்குது. இது நமக்கு பார்த்திங்கன்னா பத்தாது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் தேடி பார்ப்போம். சரியாக மேப்பில் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தைலாவோட ஸ்பானிங் லொக்கேஷன். நான் ரெட்வுட் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மட்டும் தான் தைலா ஸ்பானே ஆகுது. ஓகே, நான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். தைலா பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் ஹை லெவல்லே ஸ்பான் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா ஹை லெவலில் அது மட்டும்தான் இருக்குது. ஓகே, இன்னொரு பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன். மரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியே ஜஸ்ட்டு மிஸ்டேக் கைஸ். நீங்கள் இதை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டுருந்தா பிடிச்சி சமம் பண்ணி விட்ருவோம். எங்கே இருக்கான் ஆளை காணாமே? இந்த இருக்கா பாருங்க கீழே. இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரானவன் ஃப்ரெண்ட்ஸ். மரத்து மேலேயும் சரி, இந்த மாதிரி சின்ன கல் இருந்தாலும் சரி, பெரிய மலையாக இருந்தாலும் சரி, நல்லா பள்ளி மாதிரி ஒட்டிக்கிடுவான். அதுலேயும் ஆள் மட்டும் கிட்டே போனால் வச்சுக்கோங்கமே, அவ்வளோதான், நம்மளை ஒரே கவி சோழி முடிச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். 8வது லெவலா? 8வது லெவல் நீ ஏன்டா ஸ்பான் ஆகணும்? இது பார்த்திங்கன்னா இப்போயே போட்டு தள்ளிடுவோம். சாவு 8வது லெவலில் நீ ஸ்பானே ஆகக்கூடாதா? செத்துட்டு புதுசாக ஸ்பான் ஆகிவா. செத்துரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தைலக்குலையில் பார்த்திங்கன்னா நமக்கு கெரட்டின் 54 கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். தைலக்குலையில் எப்படி கெரட்டின் கிடைக்கிது நமக்கு? ஓகே, நம்ம வேறு தைலாவை பார்த்திங்கன்னா தேட ஆரம்பிப்போம். ஹை லெவலில் பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு சிக்க மாட்டேங்குது. கிடைக்கிறது ஃபுல்லாக லோ லெவலில் மட்டும்தான் மாட்டுது. இந்த சைடு எதுவும் இருக்கா? இந்த தைலக்குழியை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேப்பில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. இது என்ன லெவலில் இருக்க? 20. இதுவும் வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப நேரமாக கழித்து ஹை லெவல் நினச்சேன். ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஹை லெவல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு 30வது லெவல் கிட்ட தான் இருக்குது. வேறு டிஸ்டர்பன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் மேப்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹை லெவலில் பார்த்திங்கன்னா ஒன்று கூட மாட்டல எனக்கு. இதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இருக்கிறத பிடிப்போமேனு சொல்லி இந்த 30வது லெவலில் செலக்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் செட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கேயும் சிம்பிள் ட்ராப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டோன் நிம்மதியாக இருக்க வர்றாங்களா இங்கே பாருங்க. காரணம் தேள் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க நம்மளை. சாவுங்களா இருக்கிறதுலே இதுதான் ப்ளஸ் ரொம்ப டேஞ்சரான ஏரியா. உங்களுக்கு தெரியாதான் தெரியல, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பண்ண போட்டிருக்காங்க யூஆர் என்டர்டு டேஞ்சர் ஜோன் சொல்லி போட்டுருவாங்க. வேறு வந்து உயிர் வாங்குறானே. மைக்ரோ ராப்டர் தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானவன். நம்மளை பார்த்திங்கன்னா டிஸ்மவுண்ட் பண்ணி விட்ருவான் டைனோலேருந்து. ஒரு மாதிரி தலை பார்த்திங்கன்னா கேரான மாதிரி ஆயிடும் நமக்கு. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ட்ராப் கட்ட ஆரம்பிப்போம். இந்த இடம் சரியாக இருக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
சுற்று போடா. மைக்ரோ ரேப்பரோட அடிக்கிட்டு நம்ம தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ட்ராப் செட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த இடத்துல இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே, அங்கே இருக்கானா? இப்போ நேராக இந்த இடத்துல ஒரு கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கிட்ட போய் இந்த இடம் பர்ஃபெக்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 4 ஃபவுண்டேஷனே போதும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துக்கிட்டோம் 4 பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வைப்போம். நம்ம சிம்பிளாகவே கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தையலாக பார்த்திங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கிறோம் நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே வச்சுக்கிடுவோம். ஓகே, இனி பார்த்திங்கன்னா நம்ம அந்த டோர் ஃப்ரேம் மட்டும் வச்சு அடைச்சிட்டா மட்டும் போதும். இங்கே தான் இங்கே வச்சுருந்தேன் அதை செஞ்சு வச்சுருக்கேடா. ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நான் 4 நாள் மட்டும் தான் செஞ்சேன். மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஏர் ட்ராப்பில் ஃபவுண்டேஷன்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபவுண்டேஷன், ஸ்பார்க் பவுடர் அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது யாரா? இன்னும் ஒரு 3 ட்ராப் மட்டும் செட் பண்ணணும். 3 ஃப்ரேம் மட்டும் நம்மகிட்ட இல்லை. அது மட்டும் செஞ்சு மட்டும் நான் வச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. அந்த தையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஆக்ரோ ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கீழே நின்றுருக்கான். இப்போ அப்படியே கொண்டு போய் ட்ராப்பில் மாட்ட விட்டோம்னா அப்படியே மாட்டிக்கிறோம். சூப்பர். ஓகே, ஐயோ இன்னும் மாட்டலையா அவன்? கடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தையலாக பார்த்திங்கன்னா நமக்கு பிளட் டேமேஜ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தருவான். அதுதான் பார்த்திங்கன்னா அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் இது தவிர இன்னொரு எபிலிட்டியும் இருக்குது. நான் அதை பார்த்திங்கன்னா டேம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கடிட்டான்னா அங்கே பாருங்கள், அந்த செவரை கடிச்சிட்ருக்கான். ஓகே, ஃபாலோ பண்ணுறானா? ஓகே, ஃபாலோ பண்ணுறான். என்ன சாலை காணோம்? டேய், அங்கிட்ட எங்கடா ஓடுற? என்னை வந்து கடிப்பானா? அங்கிட்டு ஓடிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, மாட்டிக்கியாச்சே ஃப்ரெண்ட்ஸ். நான் மாட்டிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, திரும்ப கடிச்சிட்டான். ப்ளட்டு பாருங்கள், தெரிக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு தலா பற்றி வந்துட்டான் நம்மக்கிட்ட. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 12வது அளவில் தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. அதனால் பார்த்திங்கன்னா இவன் நம்ம போட்டு தள்ளிடுவோம். இல்லாட்டி 2 பேர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. சாவடா சாவடா சாவடா. ஸ்பானாகிறாங்க, கொஞ்சம் ஹை லெவலில் ஸ்பான் ஆகிறாங்களா? ஓகே, இவனையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக பார்த்திங்கன்னா ட்ராப்பில் மாட்ட வச்சுருவோம். அப்படியே கடிச்சிட்டே பார்ப்போம். அப்படியே பொறுமையாக அப்படியே தான் கேஸ். அப்படியே நம்மளும் பொறுமையாக ஏறி நம்மளும் பார்த்திங்கன்னா ட்ராப்பில் விழுந்துட வேண்டியதான். விழுந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பறந்துரு. ஓகே, ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம தையலை பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஃபிஎஸ் லைட்டாக கதறுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம நாக் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். கிராஸர் பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா டிசபிள் ஆகிருது ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப கேம்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அது எனபிள் பண்ணிட்டு தான் வர வேண்டிய இருக்குது. ஓகே, திரும்ப வந்தாச்சு. இவன் ரொம்ப லோ லெவலுங்கிறதால ஒரு 6-7 அடியிலே பார்த்திங்கன்னா விழுந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போய் ப்ரைமேட் பார்த்திங்கன்னா உஷார் பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கேயாவது போய் இவன் அப்படியே ட்ராக் கொடுத்துட்டு நான் போய் கொஞ்சம் ப்ரைமேட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைமேட் கொண்டு வந்து இதுக்கு போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு மீட்டுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ டேமரான்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒரு 9%. எப்படி பார்த்தாலும் இந்த மீட் பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைமேட்டுக்கே இவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறான்னா அப்போ நார்மல் மீட்லாம் போட்டால் பல மணி நேரம் உதவுன்னு நினைக்கிறேன். தைலாக் பார்த்திங்கன்னா அன்கான்சியஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ராப்பர் பார்த்திங்கன்னா வேகமாகவே இறங்கிடுது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நார்கோட்டிக் கொண்டு வந்திருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் கன்சியூம் பண்ணி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரைமேட் ட்ரை பண்ணி கிளம்புவோம். பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே இறங்கிருச்சு ட்ராப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் கொஞ்சம் ப்ரைமேட் பண்ணி எடுத்து வந்துடுறேன்.
மேலே எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா 11 14 ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் ராப்டரை. இவனை போட்ட தள்ளி இவன்ட்டு ப்ரைமேட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் நம்ம. இவன் தான் நல்லா அடி தாங்கியாக இருக்கான். நமக்கு தேங்கிறப்பெல்லாம் நம்மகிட்ட வந்து நின்றுறான் கரெக்டாக. ஸ்டார்டிங் தான் இவனெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியிருக்கும். போக போக பார்த்தோன்னா இவனெல்லாம் பார்த்தாலே சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படியே ப்ரைமேட் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுப்போம் நம்மளுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 66 ப்ரைமேட் கொடுத்துருக்கான் நமக்கு. ஓகே, இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதை டேம் பண்ணுறதுக்கு. இதை கொடுத்துட்டு அதை டேம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கதறுது. அந்த 2x ஸ்பீட் டேமிங் பார்த்தீங்கன்னா 40 கீ கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2x ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டுருக்கு. டேம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 99% வந்து நின்றுருக்கு. இனி ஒரு பைட்டில் பார்த்தீங்கன்னா டேம் ஆயிரும். இது டேம் ஆகும். இதோடைய ஸ்பெஷல் எபிலிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் காட்டுவேன். ஓகே, டேம் ஆகிட்டான். இதுக்கு தனியாக சேரில் போட்டுருவோம். சேரில் இவன் தான் வச்சுருந்தான். எங்கடா வச்சுருக்கியாடா? வீட்டிலே வச்சுருந்தா தெரியலையே. சேடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேரில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். பிரச்சனை இல்லை. எடுத்தாச்சா? எடுக்கலையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேடில் போட்டுவிட்டு இவனை ரைடு பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் எவ்வளோ ப்ரைமேட் வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். உனக்காக நான் ஆல்ஃபாவெல்லாம் போட்டு தள்ளி கொண்டு வந்தா. ஓகே, ட்ராக் வேறு ஆக மாட்டேங்குது. ஓகே, ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாவை டேம் பண்ணி சேரில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, மாட்டிக்கிட்டானே. வெளியே போவானா தெரில ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா ஜம்ப் அடிக்கிறான். பரவாயில்ல, ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெயிட்டாகவே அடிக்கிறான். எப்படி இருக்கான் பாருங்கள். புல் வேறு மறைச்சி வச்சா. 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கடிக்கிறான், இன்னொரு பார்த்தீங்கன்னா கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். ரவர் பண்ணுறான். டீரெக்ஸ் கற்று பாருங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோர் பண்ணுறான். இல்லைங்க, இந்த மரத்து மேலே ஏறி கட்டுற பாருங்க. இப்போ இதுதான் இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி. ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி விட்டான். ஏய் சார், அடிச்சிட்டு தெரியாமல் ஏற முடியலையே. ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு மரம் சிறுசாக நினைக்கிறேன். நம்ம வேறு மரத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மரம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கரை பார்த்திங்கன்னா டிஸ்பிள் பண்ணிடும். இது வேறு சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைடர்மேன் தைலா. எப்படி ஏறான் பாருங்கள். சூப்பராக ஏறான் பாருங்கள் மரத்தில். ஏய் மரத்தில் ஏறுற அனிமேஷனை விட பார்த்திங்கன்னா இறங்கும்போது பார்த்திங்கன்னா அனிமேஷன் வேறு அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே சறுக்கிட்டே இறங்கினா பாருங்கள். நகத்தை நல்லா மரத்தில் பதிச்சு இறங்குறான். நீங்கள் உங்களை ஆர்பிட் கேமரா காட்டுற பாருங்க. ஆர்பிட் போட்டாச்சு. ஆங்கிள் மரம் அடிக்குது. மரத்துக்கும் அவன் கைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏறான் பாருங்கள், என்ன ஸ்பீடில் ஏறான் பாருங்கள் மேலே. இதுதான் கைஸ் என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி. ஒரு மாதிரி திரும்பி நிற்பான், அது எப்படின்னு தெரில. ஆனால் மேலே மட்டும் ஏறிட்டு இருக்கான். ஓகே, திரும்ப மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் அப்படியே திரும்பி ரொட்டேட் பண்ணி நிற்பானே ஒரு மாதிரி. டே பிடிச்சிட்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேய்க்கிற தேயில நெருப்பு பற்றிக்குது பாருங்க. ஓகே, ஏறவும் மாட்டேங்கிறான். கீழே பார்த்து திரும்பணுமோ? திரும்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கடுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது டைனா வந்துச்சுன்னா அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா டைனா எதுவும் வரலாம், சீட்டு கிராப் பண்ண முடியல. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தாயிலா பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து இதை டேம் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பொழுது போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அதுக்குள்ளேயே ஃபைட்டிங்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.